வணக்கம் மக்களே, வட இன்டர்நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம கேம் வீக் 7 டிலேட் ரிவ்யூ எபிசோட். ஏன்டா டிலே பண்ணேன்னு கேட்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை, வேலை இதெல்லாம் நடுவில் வந்து விட்டது. வேலை பார்த்தாதான் சம்பளம் கொடுப்போம்னு சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால ஒரு எபிசோட ரெக்கார்ட் பண்ண முடியல. அதே மாதிரி அரவிந்த் ப்ரோ என்னையும் வேலை பார்க்க சொல்றாங்க ப்ரோ, நானும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ அஜய் நேத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் பாவம் அஜய் கடைசி லாஸ்ட் மினிட்ல இல்ல வேணாம் அஜய்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் ரெக்கார்ட் பண்றோம் எபிசோட. அதே போல் நானே இன்ட்ரோ கொடுத்துட்டு அஜய்க்கு வெல்கம் டு த ஷோ. அஜய், thanks brother. As always a pleasure being on this always podcast. great to have you on the show. So yes, உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீக்கெண்ட் ஷோ. நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே போல் வரும் வீக்கெண்ட் ஃபுட்பால் பிட்ச்ல வரப்போகுது புது எபிசோட், அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக் ஸ்பெஷல் எபிசோட். ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. அதே போல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒரு சில பேர் ஸ்பாட்டிஃபைலையும் போட சொல்றீங்க எபிசோட. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புது ரூல் வச்சிருக்கோம். ஸ்பாட்டிஃபைல அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் போட போறோம் எபிசோட்ஸை. பட் அகைன் இந்த வாட்டி அந்த 24 ஹவர்ஸ்ல போடுறதுக்கும் வேலை நடுவில் இடித்து அடித்து போட விடாமல் செய்து விட்டது. அதனால எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி நாங்க போட்டுடுறோம் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பாட்டிஃபைல. டூ கண்டினியூ சப்போர்ட். அண்ட் அதே போல் காமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸோ இல்லை காமெண்ட்ஸோ நான் மறக்காம போடுறேன். ஸோ அஜய், தட் இஸ் அவுட் ஆஃப் த வே. ஷோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் நடந்துச்சு. 10 மேட்சுமே ஒரு மாதிரியான ஒரு நல்ல மேட்ச். கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல எக்ஸைட்டிங்கான, நல்லது நடந்துச்சு, நல்லது நடக்கல, நடக்க வேண்டியது நடக்கல, நடக்க வேண்டியது ஒரு மாதிரி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சுல்ல 10 மேட்சுமே. ஃபர்ஸ்ட் நம்ம உங்க மேட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமே. டஃப் கேம் அவே அட் குடிசன் பார்க். நம்மளுக்கு தெரியும் அவேல போய் குடிசன் பார்க்ல ஆடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹவு டு யூ see this, இந்த 0-0 at Everton, against Everton, at Everton, given where they are right now? இது எப்படி பாக்குறீங்க? உங்க ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? So traditionally we have not done well அங்கடா. Right? Usually அங்க போனா அங்க எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாலும் என்ன ஃபார்ம்ல போனாலும் எவர்டன்ல போயிட்டு தோத்துருவோம். அது ஒரு மாதிரியான சூனியம் பிடிச்ச ஸ்டேடியம், பல ஒரு மாதிரியான இதுக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தேன்னா இந்த தடவை நெல் வாங்கிட்டு வெளில வந்தது ஓகே. ரைட், ரொம்ப குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது. ஓகே, லைக் கோயிங் இன்டு தி இன்டர்நேஷனல் பிரேக் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு மொமெண்டம் லூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். பிளஸ் என்னன்னா இதான் ஃபர்ஸ்ட் கேம் ஓரளவுக்கு நல்லா ஆடணும். ரொம்ப நாள் நிறைய கேம் நாங்க எப்படியோ லக்கியா தான் we have been getting results. ஸோ இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஆடணும். ஸோ ஆடினதுக்கு ஆக்சுவலா there's nothing for us to show. நம்ம நீங்க சிட்டியோட கூட பார்த்தோன்னா 1-1 இருந்ததுல, அந்த கேமே நல்லா ஆடணும். பட் ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாதது நல்லா தெரியுது. நம்ம சிட்டி ராட்ரி அண்ட் டிப்ராய்னா இல்ல அப்படின்றோம். எங்களுக்கு இசாக்கும் இல்ல, வில்சனும் இல்ல. ஸோ இந்த கேம்ல ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர், then the results would have been different. அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ கார்டன் அந்த பெனால்டி மிஸ் தான் ஐ திங்க் யூ ஹிண்டட் அட் earlier. ஸோ அகெயின் he's taking 5 பெனால்டி எடுத்திருக்கான், 5மே ஸ்கோர் பண்ணிருக்கான் முன்னாடி. ஸோ இது இட்ஸ் a one off. So it had to happen that day. ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட பாஸ்ட் the place where he's played earlier நிறைய டாக்ஸிக்கா இருந்தது அவனுக்கு. People were still kind of booing every time he touched the ball. But I think he did well. Other than the missed penalty, I think he did well. மற்ற பிளேயர்ஸுமே நல்லா தான் ஆடினாங்க. ஸோ in that sense, the result was not fair in terms of how we played. But it's okay. It's not too much. It's not. நிறைய டீம்ஸ் எங்களுக்கு in and aroundல இருக்கிற டீம்ஸ் like Spurs lost, right? Villa drew with Manchester United. So அப்படிலாம் பார்த்தனா ஓகே. ஸோ ரொம்ப நெகட்டிவா ஜாஸ்தி கிடையாது, ஏன்னா சுத்தி வர எல்லாமே. பட் ஆனா இது இப்ப இவ சொல்றல, இவனை பூ பண்றாங்க, கார்டனை பூ பண்றாங்க அப்படின்னு. யூ ஃபீல் இஸ் அன்செட்டில்ட் அட் திஸ் பாயிண்ட்? ஏன்னா ஒரு மாதிரி லைக் இப்போ சம்மர்ல லிவர்பூலோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஒரு சாகா நடக்குமா நடக்காத மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அஃப்கோர்ஸ் ஆர்சனலோட ரூமர்ஸ் வந்துச்சு, பட் நான் அதுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கல நிறைய, ஏன்னா அந்த ரூமர்ஸ் வந்தாலுமே. இப்போ இருக்கிறதுல லைக் நீங்க அந்த அடுத்த லெவலுக்கு போற ஃபேஸ்ல தான் இருக்கீங்க, கரெக்டா? உங்களுக்கு லைக் யூ ஸ்டில் நீட் டு டூ மோர் டு பி லைக் அந்த எஸ்டாப்ளிஷ்ட். நாங்க காசு இருந்தாலுமே நாங்களும் அந்த எஸ்டாப்ளிஷ்ட் அந்த லெவலுக்கு வரோங்கிறதுக்கு இன்னும் டைம் போகணும். ஸோ அவன் அன்செட்டில்டா இருக்கான்னு நினைக்கிறியா அந்த பாயிண்ட்ல? He was da கண்டிப்பா first few weeks he was. ஏன்னா நம்ம பேசணும்ல that Liverpool one turned. லிவர்பூல் வந்தனே அவனோட
என்ன சொல்றது, அந்த மீம் வரும்ல, ஒருத்தன் வந்து கை பிடிச்சிட்டு ஒரு பிடிச்சிட்டு கேர்ளோட போவான், பின்னாடி போய் பார்ப்பான்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் I don't know if you know, he was on 70 grand a week. ஓகே. Matt Target earned more than him. Emil Kraft earned almost as much as him. Jacob Murphy earned as much as him. So அந்த விஷயத்துல அவன் பார்த்தோம்னா வர்றப்ப லைக் ஒரு நாட் எக்ஸாக்ட்லி மார்க்கி சைனிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைசிங், பட் அவன் பொட்டன்ஷியல் 22 year old, அவனோட பொட்டன்ஷியலுக்கு நீங்க பண்றப்போ ஒரு பெரிய பிளேயர் மாதிரி தானே அவனை கொண்டு வந்தீங்க இல்லையா? ஆனா salary 70 தான். ஸோ அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு லைக் இங்கிலாந்துல ஆடுற மீதி எல்லாருமே எடுத்துப்பாரு. மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்ட்ஸ், எவ்ரிபடி இஸ் earning almost twice as much as he's earningல. ஸோ அதான் இப்போ புது கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அந்த புது கான்ட்ராக்ட் போட்டது தான் அந்த மான்செஸ்டர் சிட்டி கேம். பயங்கரமா ஆடினான். ஓகே. ஐயோ, he ran his socks off. And இந்த கேம் சூப்பரா ஆடினான். ஸோ ஐ திங்க் அந்த கான்ட்ராக்ட் வாஸ் நீடட் அட் தட் டைம். அண்ட் ஐ திங்க் அந்த மான்செஸ்டர் சிட்டி கேம்ல அவனுக்கு ஒரு பெரிய பேனர். ஸோ நாங்க கேம் போயிருந்தோம், நான் என் ஒய்ஃபும் போயிருந்தோம் அந்த கேம். ரைட். பெரிய பேனர். ஓகே. saying we love you Anthony Gordon. அவன் வந்து he was floored. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஐ திங்க் இப்போ செட்டில்ட் ஆயிட்டான்னு உடனே சொல்ல முடியாதுல்ல. இன்னும் 4-5 கேம் நல்லா ஆடி திருப்பி இங்கிலாண்டோட ரெக்கனிங்ல வந்தான்னு வச்சுக்கோ, it will just become business as usual. Right, correct. Again, I think நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசினோம் அருண், நாங்க யூரோப் முடிச்சாதான் இது எல்லாமே செட்டில்டா அன்செட்டில்டான்னு இருக்கும். ரைட், நாங்க முடிக்கலன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணு, 10 பேனர் விட்டு, they all have personal ambitions. Absolutely. So they will all kick on. அது ஒரு காமன் ரியாலிட்டி ஃபார் எல்லா கிளப்புமே இல்ல. எவன் தான் வந்து நீ ஏன்னா கிளப்ல இருந்து சின்ன வயசுல இருந்து அகாடமில வந்து வந்தவனே வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனுக்கு என்ன பண்ணணும் லைஃப்லங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நீ இந்த கிளப்ல இருக்கிறப்போ. ஸோ புதுசா ஒருத்தன் வந்தவன், அதுவும் அவன் ஏஜ்ல இருக்கிறது, நீ சொன்ன மாதிரி ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப் திடீர்னு வந்து கூப்பிடுது, நான் அவனை வந்து சேர்த்துக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிரெயின் வந்து ஏன் போலாமே, ஏன் நான் எனக்கு 70 தானே கொடுக்குறாங்கன்னு தான் தோணும் அவனுக்கு ஃபர்ஸ்ட். பட் நீ சொல்றது கரெக்ட், இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டடா போகணும் அவன். அப்பதான் வந்து லைக் ஃபேன்ஸோட லவ், ஓகே இவன் வந்து புரிஞ்சு ஆடுறாங்கிற ஒரு விஷயம் ஃபேன்ஸுக்குமே தோணும் அப்பதான். ஸோ அது ஒரு குட் பாயிண்ட். யா, எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீ சொன்னல இசாக் இருக்கா அவங்களுக்கு, ஓகே, பட் இசாக் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கில்டு பிளேயரோ அதே அளவுக்கு அவைலபிலிட்டி அவனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியும். அது ஒரு கேம்பிள் தான், ஏன்னா அவன் இருக்கிற கேம்ல கன்ஃபார்ம்டா தாறுமாற ஆடி முடிச்சிருவான். நீங்க இசாக்ல இருந்து வில்சன் என்ன பொறுத்த வரைக்கும் டிராப் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நீங்க வில்சன் நினைக்கிறேன் ஆக்சுவலா வில்சன் ஆடினானா நாங்க பிளே வேற மாதிரி ஆயிடும். we'll feed him in the box. Okay, in the box is very sharp. Okay, பட் ஆனா அவனோட ஏஜுக்கும் அவனுடைய இந்த அபிலிட்டி எல்லாம், அபிலிட்டியை விட அவைலபிலிட்டி, அவனும் இன்ஜுரி ப்ரோன் தான் ஒரு விதத்துல, கரெக்டா? சோ இப்படி இருக்கிறப்போ லைக் இந்த ஸ்ட்ரைக்கர் இல்லாதது வேற எப்படிதான் ஆட முடியும் உங்களால? லைக் வேர் டு யூ திங்க் யூ கேன் ஆக்சுவலி லைக் கோ மூவிங் ஃபார்வர்ட்? எவனா ஒருத்தன் அவைலபிளா இல்லாம தான் இருந்துகிட்டே இருக்கான். லிமிடெட் ரிசோர்ஸ்னு இருக்கிறப்போ, எஸ்பெஷலி வென் ஜான்வரியில தான் அடுத்து ஏதாச்சும் நீங்க சைனிங் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் யூ வில் கோ ஃபார் அ ஸ்ட்ரைக்கர், ரைட்? I actually think we will da, in the sense that Jonathan David on the contract is ending in. ஆமா டேய், அவன் துபா குர்ரா வேணாம்டா. ஒரு 7 கிளப் இருக்கும் பிரீமியர் லீக்லயே, ஒரு 7 கிளப் பிராக்கெட் போடுறோம். I think Arsenal is also tracking him as a winger. இல்ல போக மாட்டோம். இல்ல போக மாட்டோம். சான்ஸ் இல்ல. I thought because his contract is ending, you are almost picking him for cheap. இல்ல அவன் கொஞ்சம் டுபாக்கூர் தான், எங்க ஊருக்கு தான், கனடாக்கு தான் ஆடுவான், எனக்கு தெரியும் பத்தி. நானும் ரொம்ப நாளா எப்படி ஃபெப்ரிசியோ ரொமானோ 5 வருஷமா அவனை விக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆமா. சோ பட் அந்த ஒரு பிராக்கெட்ல ஒரு 7 எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்லயே ஒரு 7-8 பேர் கடைசி ஒரு 3-4 வருஷத்துல லிங்க் ஆயிருக்காங்க. சோ I think they'll all be still interested. டாட்னம் இருக்கலாம், டாட்னம் will benefit. வார்னர் வல்ல ஜானதன் டேவிட்னா அட்லீஸ்ட் ஸ்லைட்டா ஒரு 2 சான்ஸ் ஆவது கன்வெர்ட் பண்ணுவான். சோ அந்த மாதிரி பார்த்தனா I think he's somebody that can definitely come into our setup. The I think one of the biggest things that became a moot point between எடி ஹவுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது வந்து யார் வில்சனுக்கும் எடி ஹவுக்கும்? இவனுக்கும் பேர் என்ன, பால் மிச்சலுக்கும் எடி ஹவுக்கும். ஓகே, யா. இந்த ட்ரிப்பியர், பர்ன், Wilson, they have served their purpose. They need to be moved on. Rather than Paul Mitchell or idea.
எடியா வந்து ஸ்டில் இல்ல நீ இன்னும் பெட்டரா நல்ல பிளேயர் கொண்டு வா காமி, அதுக்கப்புறம் நான் ஓகே அவனுடைய இது எனக்கு எதுக்கு தப்பா மாதிரி தெரியல. லைக் ஏன்னா வந்து நீ எவனா ஒருத்தன் வருவாங்கிற நம்பிக்கையில அனுப்புறதுக்கும் எவனோ ஒருத்தனை நான் கொண்டு வரேன் அதுக்கப்புறம் அனுப்பலான்றதுக்கும் லைக் யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் சேஃப்ல அந்த பாயிண்ட்ல. கரெக்ட். ஸோ இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தனா ஐ திங்க் டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரைக்கர் வில் கம் இன் ஐதர் இன் ஜான்வரி ஆர் இந்த சம்மர். பட் இமீடியட் என்னன்னா இசாக் அண்ட் வில்சன் 2 பேருமே ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஆஃப்டர் தி இன்டர்நேஷனல் பிரேக். சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேம் எங்க ஆடுறீங்க நீங்க? அடுத்த கேம் இன்டர்நேஷனல் பிரேக். அடுத்த கேம் யார் ஆடுறோம்? பிரைட்டன் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, பிரைட்டன் அட் ஹோம். ஓகே, தட் ஷுட் பி குட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ வந்து வெளியெல்லாம் அவுட் ஆஃப் கன்டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே போல. நான் சொன்ன மாதிரி அந்த அந்த 4 to ஒரு 7 ஸ்பாட் 9 கூட சொல்லலாம். ஏன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா டீம் பிரைட்டன் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு டீம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இன்னுமே ஒரு மாதிரி ஃபிளக்ஸ்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து நம்ம 2வது இன்டர்நேஷனல் பிரேக்னா அந்த அந்த பிரேக் முடியிற வரைக்கும் நம்மளுக்கு சர்டனாவே தெரியாத மாதிரியான யார் பீல் ஆஃப் ஆகி போக போறாங்க, யார் வந்து இதுல வர போறாங்க, யார் ரெலகேஷன் போக போறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் 100%. இது வந்து அந்த மாரத்தான் மாதிரி தான். இந்த சேசிங் பேக்ல இருக்கும். நீங்க ஒரு லீடிங் பேக் ஒரு 3 பேர் இருக்கீங்க. இந்த சேசிங் பேக் ஒரு 6-7 டீம் இருக்கு. ட்ரூ. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஃபார்ச்சூன்ஸ் ரொம்ப சிமிலரா இருக்கு. எக்ஸெப்ட் மேபி செல்சி வந்து திடீர்னு பார்த்தா பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுமே அந்த பேக்ல தான் இருக்காங்க இன்னுமே. லைக் they've improved a lot but they are dropping points where they shouldn't be. So அது வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. அப்படியே அடுத்து செல்சியை பத்தியே பேசிடுவோமே. செல்சி மேட்ச், செல்சி யாரோட? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட 10 men நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் அந்த 30 மினிட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல 30 மினிட் ஹைலைட்ஸ் போடுவாங்கல்ல, ஐபிடி வச்சு சீட்டிங் பண்ணி அதுல தான் பார்த்தேன் நானு. எல்லாருமே அதுதான். உங்க ஏரியா அங்கிள் வாங்கி கொடுத்தாரா பாக்ஸ்? எனக்கு எங்க ஏரியா அங்கிள் தான் வாங்கி கொடுத்தாரு பாக்ஸ். குஜ்ஜு அங்கிள் வந்து பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதுல இருந்து பார்த்தேன். பட் அதுல தான் பார்த்தேன் லைக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து டிஃபென்சிவ்லி இந்த சீசன் ஆல்ரெடி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா எவ்வளவு டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு, ரெசிலியண்டா இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் அது டெஃபினட்டா. ஸோ செல்சி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் பத்தி உன்னுடைய கருத்துக்கள்? நான் ஐ திங்க் நீ சொல்ற மாதிரி அவங்க 2 செம்மையான ஒரு சென்டர் பேக் பேரிங் வாங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசினோம் அவங்கள பத்தி. மிலிங்கோவிச் அண்ட் இவனை பத்தி, முரிலோ பத்தி நம்ம வந்து முன்னாடியே பேசினோம். சோ ஐ திங்க் செம்மையா இருக்கு அந்த 2 பேருமே. ஐ திங்க் அடுத்த வருஷம் அவங்க 2 பேரும் அங்க இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா முரிலோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க மாட்டோம் 100%. ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் சம்மர்லயே வந்து முரிலோ வேற எங்க இருந்தோ தான் வந்தா முரிலோ, கரெக்டா? இல்ல லாஸ்ட் சம்மர் இருந்தானா? லைக் லாஸ்ட் ஜனவரில வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தோணும். சோ சம்மர்லயே வந்து ஒரு சில கிளப்ஸ் லிங்க் ஆனாங்க அவங்க கூட. அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஐ வுடன்ட் பீ சர்ப்ரைஸ்ட். பிளஸ் அவன் கேப்டன்சி மெட்டீரியல் ப்ராப்பரா லீட் பண்றான் லைன் எல்லாம். சோ அந்த மாதிரி விஷயம் பார்த்தேன்னா ஐ திங்க் செம்ம பேரிங். ஸோ அவங்க 2 பேரும் ஃபிட்டா வச்சிருக்க வரைக்கும் ஓகே. அந்த பாலி கீலியும் திருப்பி போகாம வர வரைக்கும் ஐ திங்க் தே வில் டூ வெல். அண்ட் அவன் என்ன பண்றான்னா ரொம்ப என்ன சொல்றது, இஸ் ஜஸ்ட் புட்டிங் பாடிஸ் இன் தி மிடில். ஆண்டர்சன், வாட் ப்ரவர்ஸ் எல்லாமே மிடில்ல வந்து லோட் பண்ணிடுறான். அண்ட் 2 பேர் அவுட் பால், ரைட்? அதை வச்சுதான் ஆடுறாங்க. அவங்களுக்கு கரெக்டா இருக்கு, ரைட்? அண்ட் செல்சி ஆக்சுவலா அந்த கேம்ல பார்த்தனா பயங்கர ஷார்ப்பா இருந்தாங்க, right? And what Chelsea was trying to do was play wide high, one-on-one battle. They were trying to do அந்த 30 நிமிஷம் கிளிப்ல தான் நான் சொல்றேன். So அப்படி பார்த்தனா they were trying to get one-on-one battles. Aina versus Nkunku. Madueke. So they were trying to get those battles going so that okay, ஒரு break அடிச்சா you can go into the box. அந்த மாதிரி they were trying to do. They were not trying to focus on the center. But all things considered, I think the goalkeepers are what actually kept the game at 1-1. True. Absolutely true. Goalkeeper derby மாதிரி தான் இருந்துச்சு அது பாக்குறதுக்கே. ஆக்சுவலா 2 பேரும் மாத்தி சேவ் பண்ணிட்டே இருந்தானுங்க. அதுவும் அந்த சாnchez எண்ட்ல ஒரு சூப்பர் சேவ் பண்ணுவான். இவனும் நாட்டிங்ஹாம் சூப்பரா ஆடினான் செல்ஸ். ஆக்சுவலா ரொம்ப வெரி இம்ப்ரெசிவ் செல்ஸ். ஆக்சுவலா எங்களோட தான் இருந்தாங்க. ஓகே. ஒரு சீசன் இருந்தா ரொம்ப போராடினா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இதுலயும் லெவல்லயும் ரொம்ப போரா ரெப் வாங்கிட்டு தான் then he went to Nottingham Forest. But somehow his stocks have improved. அவங்களுமே they were not confident. அதனால தான் அந்த Brazilian 6'8" goalkeeper வாங்கினாங்க. Right. During the summer, but I think he's somehow gotten back into prominence.
தி ஒன்லி திங் அந்த அந்த கேம்ல வந்து இந்த ஜேம்ஸ் வாட்ஸ் இது பாத்தியா, ரெட் கார்டு பாத்தியா? எனக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வாங்கியிருக்கோம்டா அந்த மாதிரி. இது எப்படி அவன் வந்து எதுக்கு பண்ணினா, ஏன் பண்ணினா ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு எல்லோல இருக்க, ஏன்டா அப்படி உருண்டு போய் பால பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்துச்சு எனக்கு பண்றது பாக்குறப்போ. லைக் பட் அகைன் they managed to come out with a point which is huge. ஏன்னா அவங்க வந்து பிரிட்ஜ்ல வேற போய் ஆடி இருக்காங்க. மரஸ்கா பத்தி உன்னுடைய தாட்ஸ் இது வரைக்கும் செல்சி அவன் பண்ணிருக்கிறது லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கான். அது உனக்கு பேசிக்கா நீ வந்து ஒரு ஆடுறப்போ உனக்கு தேவையான ஒரு பேஸ் லைன் விஷயம் அதுதான். அதுல பில் பண்றது தான் அவனுடைய பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் ஹி இஸ் ஷோயிங் சம் ப்ராமிஸ் டெஃபினட்டா, நான் அது சொல்லுவேன். யுவர் தாட்ஸ் ஆன் மரஸ்கா அட் செல்சி சோ ஃபார்? 100% அக்ரி மச்சி. இந்த இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அகைன் கோயிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட், ஏன்னா அப்போல இருந்து இப்ப பார்த்தா we are seeing lot more signs and trends. I think one thing நம்ம பேசணும், எப்படி ப்ரொஃபைல் பண்ணுவான் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ஓப்பனிங் எபிசோட்ல. இப்ப பார்த்தான்னு வச்சுக்கோ, அவன் ஆக்சுவலா ஒரு அளவுக்கு ப்ரொஃபைல் பண்ணிட்டான். பண்ணாத பிளேயர்ஸ் கூட சொல்லிட்டான், நான் வந்து என்குக்கு வந்து நடுவுல தான் ஆடுவேன் அப்படின்னா. ஒரு பிளேயருக்கு ஒரு அளவுக்கு ஒரு கைடு இது இருக்கும்ல, ஒரு கைடு இருக்கும்ல. ஓ, என்ன மிடில் தான் ஆட போறான்னா எனக்கு இதெல்லாம் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட். நெட்டோ வந்து நீ ரைட்ல இருந்து தான் கட் பண்ண போற, லெஃப்ட்ல இருந்து தான் கட் பண்ண போறன்னு கிளியரா ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அவன் அதுக்கேற்ற மாதிரி தென் ஹீ வில் பிளே. அண்ட் என்சோ வந்து ஹீ இஸ் டோல்ட், நீ வந்து பின்னாடி நீ டிஃபெண்டிங்கே பண்ண வேணாம், நீ ஆணியே கொடுங்க வேணாம், நீ வந்து முன்னாடியே இரு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுனால அவனுமே ஹி இஸ் நவ பில்டிங் தட் கேம் அரவுண்ட் இட். Right. He is trying to be anchor to பாமர் எங்கெல்லாம் மூவ் பண்றானோ அவன் அந்த ஸ்பேஸை ஆக்கிபை பண்றான். ஸோ ஒரு அளவுக்கு நீ சொல்ற ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிளே கிளாரிட்டி இருக்குன்னு. ஸோ அது வந்து ஹி இஸ் ட்ரைங் டு ஒன்னு ஒரு அளவுக்கு சிஸ்டம் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றான், பிளஸ் அட் த பிளேயர் லெவல் கிளாரிட்டி கொடுத்துட்டான். ஸோ அந்த விஷயத்துல பார்த்தோன்னா பயங்கர பாசிட்டிவ் சைன் தென் வாட் இட் வாஸ் வித் பாச். 30 கேம் ஆச்சாங்க ஒரு அளவுக்கு. ஓ, ஏன்னா he was trying to please the ownership. 40 பிளேயர் வாங்கினா 40 பிளேயரும் இருப்பான் டீம்ல அப்படின்னு ஒரு அந்த நோஷன்ல தானே ஓடிட்டு. இவன் கிளியரா சொல்லிட்டான் 22 பேர் தான் இவங்க தான் ஆட போறாங்க லீக்ல, இவங்க தான் வந்து வித் கான்ஃபிடன்ஸ்ல ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கான். இம்ப்ரெசிவ். ஐ ஹவ் பீன் இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம் சோ ஃபார் டெஃபினட்டா. 100%. அண்ட் யூரோப்பா லீக்ல வந்து பாமர் வந்து தூக்கினது until டிசம்பர். that shows that oh, I am confident நான் வந்து எப்படி இருந்தாலும் நாக் அவுட் போயிடுவேன், அப்போ நான் ரீரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ரைட் அப்படின்றது ஒரு சைன் ஆஃப் a good மேனேஜர்ல. பிளஸ் அவன் மிட் வீக்ல ஆடின டீமுக்கும் வீக்கெண்ட் ஆடின டீமுக்கும் டூ டிஃபரெண்ட் டீம்ஸ். டூ டிஃபரெண்ட் டீம்ஸ். அது ஒரு டெஃபினட் ஒரு அபிலிட்டி தான். அது லைக் டூ டிஃபரெண்ட் டீம்ஸை மேனேஜ் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறது pretty good so far. நான் சொன்ன மாதிரி லாங் மே இட் கண்டினியூன்னு சொல்லணும்னு தான் தோணுது. பட் ஆர்சனல் ஃபேன் இன் மீ இஸ் பிரிவென்டிங் மீ ஃப்ரம் சேயிங் தட். ஸோ குட் லக் என்சோ மரஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த மேட்சுக்கு போயிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த வீக்கெண்ட்லேயே பிளாக் பஸ்டரான மேட்ச், பிரென்ட்ஃபோர்ட் அகேன்ஸ்ட் வுல்வ்ஸ். பாஸ்கெட் பால் கேம் தான் மச்சான், டோட்டல் பாஸ்கெட் பால் கேம். நாங்க வந்து இது வந்து பப்ல நான் ஆர்சனல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இன்னொரு இதுல வந்து பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க வந்து ஓகே ஆஸ் யூஷுவல் சிட்டி மேட்சை போட்டு விட்டு பார்த்துருக்காங்க. திடீர்னு சர்ன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு, பாப்அப் நோட்டிபிகேஷன் வந்துருக்கு. என்னடான்னு பார்த்தா பிரென்ட்ஃபோர்ட் 1 வுல்வ்ஸ் 1-1, அது திருப்பி 2-1 2-2 3-2 4-2. டேய் 30 நிமிஷம் தான் ஆயிருக்கு, ஏன்னா 6 கோல் அடிச்சிருக்கீங்க மேட்ச்லங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம எக்ஸைட்டிங். பிரென்ட்ஃபோர்ட் ஒரு ஹேபிட் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல இப்போ இதை, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 5-10 நிமிஷத்துக்குள்ள ஒரு கோல் போடுறத. ஃபர்ஸ்ட் மினிட்ரா இல்ல அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மினிட்ல 2-3 தடவை இந்த மேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுக்கே எவனோத்தவர் சொன்னா ஓ such a disappointment we didn't score in the first minute. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கூட ஏன் தெரியுமா, அவங்க they lost the toss. Right. They didn't have the starting, they didn't play with the ball. Yeah. Kick off அவங்கள்ட்ட இல்ல. அவன் வந்து இந்த இதுல போஸ்ட் மேட்ச்ல சொன்னான், அவங்க வந்து நான் டாஸ பிராக்டிஸ் பண்ண சொன்னேன், ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு நிமிஷம் கிரிக்கெட் கேப்டன் வேற ஆயிட்டாங்க பாரு, டாஸ பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். பட் அதான் லைக் வெரி எப்படி சொல்றது, வெரி இம்ப்ரெசிவ் ஃப்ரம் பிரென்ட்ஃபோர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுறது என்ன வந்து டாலிஸ்மன் டோனி அவன் இல்லாம ஒரு வருஷம் இல்லாம ஆட கத்துக்கிட்டாங்க. பட் அதே நேரத்துல வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணது எம்புஎம்ஓ அண்ட் வீசா. இப்ப வீசாவும் இல்ல, எம்புஎம்ஓ தான் உனக்கு இருக்கிற ஒரே. இப்ப பயப்படணும்னா ஆப்போசிஷன் பயப்பட போறான்னா அவங்க 10 மட்டும் தான் பயப்பட போறான் ஆப்போசிஷன். அதை வச்சுக்கிட்டு தேர் எப்படியோ ஒரு விதத்துல அக்ரெசிவா ஆடி ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துடுறாங்க வெளியே. கொஞ்சம் நான் எம் டெஃபினெட்லி இம்ப்ரெஸ்ட் வித். நோ வண்டர் தாமஸ் பிராங்க் இந்த வந்து பெரிய கிளப் போகணுங்கிற ஒரு
இந்த புல் வருது இல்ல, அது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சுதான் வருது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு அபிலிட்டி வந்து தெரியுது நிறைய வெளியே அவங்க என்ன பண்றாங்கங்கிறது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபுல்லா பண்ணல. இல்ல அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கினாங்க, அவனும் வந்து ஹீஸ் என்ஜர்ட் அன்டில் டிசம்பர். டிசம்பர். ஈகார் தானே, அந்த ஈகார் ஈகார். ஸோ அவனும் வந்து இன்ஜர்டு, வீசாவும் இன்ஜர்ட். பிளஸ் அது தவிர வாங்கின ஐ திங்க் தே டிட்ன்ட் இன்வெஸ்ட் பிக். அவன் என்ன பண்ணிட்டானா, லைக் ஆர்சனல் ஆர் ப்ராபப்ளி இப்போ இருக்கிற இதுல வந்து செட் பீஸ்ல பெஸ்ட் டீம். பிரென்ஃபோர்ட் ஆர் ப்ராபப்ளி த செகண்ட் பெஸ்ட். ரைட், அவங்களோட இனோவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செட் பீசஸ் ஆர் சோ குட். ரைட், ஸோ அவன் வந்து அதுல எப்படியும் ஒரு 2 கேம்ல ஒரு கோல் அடிச்சிடுறாங்க. ஸோ தட் இன் இட் செல்ஃப் இஸ் 18-19 கோல்ஸ் a சீசன். ரைட், ஸோ அது ஒரு ரவுட் வச்சுக்கிறாங்க. பிளஸ் இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப லைக் ஓவர்லோட் எல்லா இடத்துலயுமே. ஸோ 3 பேர் டிஃபெண்டர்ஸ் வந்து பெரிய லாங் டால் டிஃபெண்டர்ஸ், அண்ட் மீதி எல்லாமே பிட்ச்ல பார்த்தனா எவ்ரிபடி இஸ் புஷிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் பேக்ஸ்லாம் பிரென்ஃபோர்டோட ஹை ஆடினான்னு வச்சுக்கோ, போட்டு பொழந்துருவாங்க. ஏன்னா தேர் ஹோல் மெக்கானிசம் இஸ் டு கீப் த பேக் ஃபோர் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ஹாஃப் லைன். ரைட். ஸோ ஜஸ்ட் பின் தெம் டவுன் அண்ட் தென் பயங்கர டைரக்ட். நீ பார்த்தனா ஒரு ஐ திங்க் ஒரு 25 மினிட் கிளிப், 25 செகண்ட் கிளிப் இருக்கும். அந்த 65th செகண்ட்ல கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெடர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் அதை போட்டுதான், சாம் அலடைஸ் வி மிஸ்ட் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ, அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, திஸ் இஸ் ஃபார் மை பாய் அப்படின்னு ஜெகர்தண்டா மை பாய். நல்லா ஆடுறாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, பட் ஆனா அவங்களுடைய ஆம்பிஷன் எந்த ஏரியால இருக்குமோ அந்த ஜோன்ல அவங்களும் இருக்காங்க. எப்படி சொல்றது, இப்ப ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்டம், அவங்க அந்த மாதிரியான டீமுக்கு இடையில ஒரு கிட்டத்தட்ட அந்த டாப் ஆஃப் ஃபினிஷ்க்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க அவங்களுமே. ஸோ அதனால வந்து அவங்களுமே வந்து ஒரு லைக் ஹோப்ஃபுல்லி த்ரூ த சீசன் இம்ப்ரூவ் ஆவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க இன்னும் பெட்டர் ஆவாங்க அந்த மாதிரி தான். 100% நம்ம ஐ திங்க் 2 பேருமே கிட்டத்தட்ட 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பிரென்ஃபோர்ட் வந்து ஒரு டீம் கூட கிடையாது. இந்த சார்ல்டன் அந்த மாதிரி போல்டன் மாதிரி டீம்ஸ் அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் சம் ஹிஸ்டரி சோ தே கேன் கம் பேக். Brentford from where they started to now being a regular in the Premier League is a big achievement. ஓல்ட் டைமர்ஸ்க்குலாம் அதானே ஒரு கடுப்பா இருக்கு. என்னடா பிரென்ட்ஃபோர்ட்லாம் வராங்க, சார்ல்டன் அத்லெட்டிக் லீட்ஸை கூட்டுவாங்க, சார்ல்டனை கொஞ்சம் இவங்கெல்லாம் எதுக்கு ஆடுறாங்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரூ, டெஃபினெட்லி. அதே ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம்னா உல்ஸ் டோட்டலி டேமேஜ் ஆகி கிடக்குறாங்க 20ல. இப்போ ஒரு 1 மினிட் உல்ஸை பத்தி உன்னுடைய தாட்ஸ் என்ன? டு யூ திங்க் தே வில் சர்வைவ் திஸ் சீசன்? கேரி ஓனில், சாக்கா, ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து கேரி ஓனில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் உன்னோட கருத்து என்ன? அப்படியே அதோட அடுத்த கேம் போயிடுவோம். அவங்க நிறைய ஸ்கூல் பாய் மிஸ்டேக்ஸ், நிறைய ஸ்கூல் பாய் மிஸ்டேக். ஆக்சுவலா 3rd கோல், 4th கோல், 5th கோல் எல்லாமே வந்து எரர்ஸ் தான். ரைட், நம்ம பிரென்ஃபோர்டை பாராட்டுறோம், பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா வந்து ஐ திங்க் புல்ஸோட மிஸ்டேக்ஸ். எங்க கூடமே வந்து they were very good. ரைட், பட் ஈஸியா யூ கேன் when you put pressure or 10 minute pressureல 3 கோல் கன்சீட் பண்றாங்க. கரெக்ட். ரைட், சோ அதுதான் இதுவா இருக்கு. ஈவன் ஆர்சனல் கூட ஆடும்போது கூட they played decently for, it's not like you were hammering them. No. So அந்த மாதிரி ஆடுறாங்க, ஆனா ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க at the back. ரைட், சோ அந்த மாதிரி பார்த்தனா டெஃபினட்டா மேபி they need a கில்மன் போனது ஒரு பிக் இதுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி வந்து ஜோஆவ் நெவஸ் வந்து டைரக்ட் ஆக்சுவலா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? ரைட், ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நெட்டையும் விட்டாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டா ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களான்றது தான் கொஸ்டின். ரைட், புல்ஸ் வந்து நம்ம 2000s நிறைய டீம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடும்ல, சூப்பரா 2-3 சீசன் ஆடிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா ரீஇன்வெஸ்ட் பண்ணாதனால அப்படியே டிராப் ஆகி அட்மினிஸ்ட்ரேஷன், போர்ட்ஸ்மவுத் மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கு. எனக்கு இவங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் ஞாபகம் வருது. ரைட், they are making too many mistakes on and off the pitch. இப்ப ரீசெண்டா கூட வந்து யூரோப்பால எல்லாம் ஆடினாங்களே புல்ஸ் ஒரு few years. ஹோப்ஃபுல்லி ஒழுங்கா வருவோம்னு நம்புவோம். கேரி ஓனீல் ஒரு நல்ல மேனேஜர். எக்ஸாக்ட்லி. எனக்கு அதனால தான் லைக் அந்த ஃபிக்சர் லிஸ்ட்னால தான் வந்து சாக் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அன்ஜஸ்டா இருக்கும். பட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். மூவிங் ஆன், ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த கேம் வீக், கிறிஸ்டல் பேலஸ் அகைன்ஸ்ட் லிவர்பூல். அது கிறிஸ்டல் பேலஸ் ஹோம்ல. ஸ்டேடியம் பேர் என்ன மறந்து போச்சு. செல்லர்ஸ் பார்க்.
திருப்பி வந்து 2 ஸ்டேடியம் தான் ஓடிட்டு ஏமெக்ஸ் விக்கரேஜ் ரோட் ரெண்டுமே இல்லையேன்னு என் பிரெயின் சண்டை போடுது என் கூடயே. பட் யா, செலஸ் பார்க்ல ஒரு லிவர்பூல் ஏர்லி 10 நிமிஷத்துக்குள்ள கோல் போட்டிருக்காங்க. 10 நிமிஷத்துக்குள்ள கோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டிஃபெண்ட் தான் பண்ணாங்க. லிவர்பூலால எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு வந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இன்னொரு ஸ்பின்னு சொல்ல மாட்டேன், இன்னொரு டேக் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே அவங்க கோல் போட்டாங்க பிகினிங்ல. கோல் போட்டு அவங்க வந்து மித்த கேம் ஃபுல்லா தே வர் குட் எனஃப் டு கண்ட்ரோல் தி என்டையர் கேம் அண்ட் பிரிவென்ட் கிறிஸ்டல் பேலஸ் ஃப்ரம் டூயிங் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் கிறிஸ்டல் பேலஸ்க்கு அந்த கான்ட்ரவர்ஷியல் பெனல்ட்டி ஒரு எண்டில் வந்து அந்த கையை பிடிச்சி இழுத்தது, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. பட் இந்த கேம் உன்னுடைய தாட்ஸ் என்ன? கிறிஸ்டல் பேலஸ் லிவர்பூல் கேம், லிவர்பூல் எப்படி பார்க்குற ஃபர்ஸ்ட் நீ இந்த இப்போ புது அண்டர் ஆர்னோ ஸ்லாட் எப்படி உனக்கு ஏதாச்சும் பயங்கரமா ஸ்ட்ரக்சரலா இல்ல பயங்கரமா வந்து அந்த ரெசிலியன்ஸோ இல்ல ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி பயங்கரமா தெரியுதா கிளாப் கிட்ட இருந்ததை விட? ரொம்ப ஏர்லி டேஸ்டா, லைக் வந்து ஒரு ஃபுல் சீசன் பார்த்தா தானே தெரியும். ரைட், கிளாப் வந்து அவன் வந்து ஒரு மான்ஸ்டர்னு நம்ம சொல்றது. ஏன்னா 7-8 சீசன் வித் 2 டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் பண்ணியிருக்கான். ஸ்லாட் வந்து இப்பதான் ஆரம்பிச்சதுனால எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. பட் ஒண்ணு தெரியுது, அவனுக்கு வந்து கரெக்டா வந்து இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எப்படி பெஸ்ட் எடுக்கிறதுன்னு நல்லா தெரியுது. அதுதான் நானும் யோசிச்சேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சரலி இவங்க வந்து எல்லாருமே ரெக்ரூட்டட் ஃபார் பிளேயிங் கிளப் பால். அதை வந்து பெர்ஃபெக்ஷனுக்கு பண்ண ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க ஃபாஸ்டா ஆட தேவையில்லை, ஸ்லோவாவும் ஆடலாம், பொறுமையா பில்டப் பண்ணுங்க. ஆனா பொறுமையா பில்டப் பண்றப்போ இதுதான் உன்னுடைய வேலை, இது நீ கரெக்டா பண்ணு போறோம், நீ வேற எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு. அது கரெக்டா வந்து எப்படி சொல்றது, இட் குட் ஹவ் பீன் a case of square pegs and round holes. பட் இவன் வந்துட்டு அது ஓகே அந்த அந்த ஜோனுக்குள்ள போறதுக்குள்ள இல்ல வேணாம், வாட் எவர் வுட் மேக் யூ a square peg inside a round hole, நான் அதை தூக்கிடுறேன். நீ வந்து நீ எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் பெக்காவே இருந்துட்டு நீ ஸ்கொயரா மாற தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் இது வரைக்கும். யோர் தாட்ஸ்? சேம் தான். ஐ திங்க் அவன் என்ன பண்றான்னா, அவங்க சிஸ்டம் என்னன்னா, they invite soak pressure and they still try and play out from the back, right? And ஆனா it will not be chaotic. That is வந்து கிளாக் மாதிரி இமீடியட்டா பால் தூக்கி போடணும் கிடையாது. ஸோ சோக் ப்ரெஷர் ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பால்ஸ் பார்த்தேன்னா, அலெக்சாண்டர் ஆர்னால்டு வந்து டியாஸ்க்கு போடுறான். ஏன்னா அந்த லெஃப்ட் பேக் அண்ட் அவங்களோட ரைட் பேக் அண்ட் ரைட் சென்டர் பேக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் ஆயிருக்கும். ஒரு ஸ்பேஸ் ஆனவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க திருப்பி தேர் புட்டிங் இட் பேக் டு அலெக்சாண்டர் ஆர்னால்ட் அண்ட் தென் ஹி இஸ் புட்டிங். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கான். ஓகே, அலெக்சாண்டர் ஆர்னால்ட் இவ்வளவுதான் வரும், ரைட், இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்சிவ் ஆக்ஷன். அவன் பண்ணோம்னா கொனாட்டே வில் ஹேவ் டு தென் பிளே லிட்டில் வைட். அப்படின்னா ராபர்ட்சன் வில் ஆல்மோஸ்ட் ஹேவ் டு பி தி தேர்ட் எல்சிபி மாதிரி. எல்சிபி மாதிரி. ஸோ அது என்ன இதுல சொல்றேன், when they are trying to defend, they try and kind of keep it narrow. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான் பிளேயர்ஸ். ஓ, இவனுக்கு இதெல்லாம் வரும், இவங்க வந்தா இப்படிதான் ஆட முடியும் அப்படின்னு. பட் இன்னும் வந்து சாம்பியன்ஸ் லீக் பிளஸ் இது பேரலா மேனேஜ் பண்ணி ஒரு கேம் வீக் ஆஃப்டர் கேம் வீக், ஃபார் எக்ஸாம்பிள் கொனாட்டே இல்லாட்டி வேன் டைக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பயங்கரமா சஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த சிஸ்டமோட ஃபல்க்ரம்ஸே. அண்ட் கிராவன்பர்க் ஃபார் ஷூர். புது லீஸ் ஆஃப் லைஃபோட ஆடிட்டு இருக்கான் அவன். என்னடான்னா 100%. ஏன்னா he is doing both vertical and horizontal roles. கிராவன்பர்க்கும் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ, எண்டோ மாதிரி ஒரு ஆள் who's slower than கிராவன்பர்க், who's reacting slower than கிராவன்பர்க். ஒரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக்னா ஈஸியா you can get through the defense. And அதே மாதிரி அவங்களோட I think they are the only team who have a positive XG in every single game that they have played. Yeah. அந்த ஒரு ஸ்டாட் கோல் கன்சிடர் 2 கோல் தான கன்சிடர் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். கரெக்ட். 7 கேம்ல 2 கோல். And it is again going back to Klopp's basics. Everybody works hard. There are no passengers on the pitch, right? So when you பார்த்தனா 3 டீம், சிட்டி கூட இந்த வருஷம் அவ்வளோலாம் நிறைய கேம்ஸ் வந்து there are passengers, right? ஏதாச்சும் Arsenal and Liverpool are the only 2 teams that I can think of who don't have passengers. Everybody is running their socks off, right? So அவன் வந்து அந்த ethics, socialist system ஓட now you can only do that as a player if you respect the coach. Yeah, exactly, very valid point. All right. So அந்த பார்த்தனா then he's won the dressing room also, so that is also tick in the box. So they எப்படி evolve ஆகும்னு தெரியல, but I think they are in a very good space. And for sure
they are trying to manage. I think வந்து இந்த போன சம்மர் விண்டோல வந்து நிறைய பேர் வாங்காததுக்கு காரணம் they are trying to manage all of their contracts. எல்லாருமே 30க்கு மேல இருக்கு. நிறைய பேர் who are மூணு aging. பேர் இப்ப அந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை தானே ஓடிட்டு இருக்கு, ட்ரெண்ட், வான் டைக் அண்ட் சாலா. கரெக்ட். பிளஸ் அது தவிர பார்த்தா அலிசன் இஸ் 30 இல்ல, 31 or 32. 31. அவனுக்கு ஹாமி பாவம், அவனுக்கு காலி, அவன் 2 மாசம் காலி. ஆமா, பட் ஐ திங்க் கெல்ஹர் இஸ் வெரி டீசென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட்? ஸோ அலிசன் இருக்கான், எண்டோ இஸ் ஆல்மோஸ்ட் தேர், சாலா இஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஏஜ்ட் ஸ்டார்ஸ், ரைட்? ஸோ ஐ திங்க் அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்றான் ஜான்வரி அண்ட் அடுத்த வருஷம் வந்து வில் டிபெண்ட் ஆன் which contracts he can sign or which contracts he prioritizes. So நிறைய lot of things to be looking forward to as Liverpool. And it's Liverpool, Arsenal and City if they go back to their best, right? இந்த மாதிரி teams setting example where it's not just shine, you know, or a moment of glory. Everybody is running their socks off, and it's so good for the league, right? Overall. ஸோ அப்படி பார்த்தனா ஐ திங்க் ரியலி லைக் இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற மாதிரி செட் ஆயிடும். ஓகே, நீ அந்த லெவல்குள்ள போனோம், அந்த பிராக்கெட்குள்ள போனோம்னா நீ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராவோ இல்லாட்டி நீ வந்து ஒரு கோச்சாவோ இல்ல ஒரு டீமாவோ நீங்க அதுக்கு ஆஸ்பயர் பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடும். அப்படிதானே லீகோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிதானே ரைஸ் ஆகும். அவன் ஃபர்ஸ்ட் போறானா அவன் தானே ஸ்டாண்டர்ட் செட் பண்றான். 100%. எப்போ 6-7 வருஷமா செட் பண்ணி வச்சிருக்கிறது தானே இப்ப எல்லா டீமுமே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் ஸ்டைல் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் தே வாண்ட் டு பி. 100%. இப்போ ராஷ்வர்டுக்கும் சாக்காக்கும் கம்பேரிசனே அதுதானே. சாக்கா even if he has a bad game he does a 7 because he does all of the other work. Exactly. Right? Rashford's bad game is a 5. Yeah, makes sense. Yeah. So இப்போ நீ லிவர்பூல அவங்களுக்கு அடுத்த ஒரு 10 கேம் வருது. 10 கேம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து முக்கால்வாசி கேம் ஐ திங்க் ஹோம்ல ஆடுறாங்க. ஸோ அதனால அது அவங்களுக்கு டெஃபினட் அவங்களோட அவையில் ஆடுற கேம்ஸுமே வந்து லைப்ஸோட ஒரு கேமு விச் கன்சிடரிங் இட்ஸ் லிவர்பூல் அவ்வளோ பெரிய கஷ்டமான கேமான்னு கேட்டால் இல்லை. சவுத் ஆம்டன் அவே கன்சிடரிங் இட்ஸ் லிவர்பூல் அவ்வளோ பெரிய கஷ்டமான கேமானா டெஃபினட்டாக இல்லை. ஸோ அது அவங்களுக்கு அந்த ஃபேஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெனுவினான ஒரு கஷ்டமான கேம் இப்போ ஆடணும்னா எபிரேட்ஸ் வருது, ஆர்சனல் வருது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செல்சியும் ஹோம்ல தான் ஆடுறாங்க, சிட்டியும் ஹோம்ல தான் ஆடுறாங்க. தே ஹேவ் a fantastic record against சிட்டி அட் ஹோம். ஸோ அந்த ரியல் மேட்ரிடும் ஹோம்ல தான் ஆடுறாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஃபேஸ். பட் ஆனா இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது இன்டென்ஸா இருக்கும். பட் will it be difficult as we think it is? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டில் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து அந்த டைட்டில் சேலஞ்ச் டைட்டில் ரேஸ்ல அவங்களும் இருக்குதா செய்யறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பாயிண்ட்ஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும். இந்த ஒரு இதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் டிசம்பர்லயே அவங்களுக்கு இன்னொரு டிஃபிகல்ட் ரன் வருது. அந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு இன்னும் கிளியரா ஓகே இவங்க பேக்ல இருக்காங்களா இல்ல வந்து இவங்க தான் தேர்ட் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டேபிள்ல இவங்க லீட் பண்றாங்களா அப்படிங்கறது அந்த பாயிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, can he trust Endo instead of Gravenberch? Can he trust Kwanzaa instead of Konate? Yeah. Right. So அந்த மாதிரி decisions will then come to the fore. Yeah. Right. Can he trust Nunes to play 2 games in a row? Yeah. Right. Yeah, absolutely. So அதெல்லாம் வந்து then so அந்த மாதிரி questions ஆன்சர் தெரியும் அவனுக்குமே. he will know the squad out of quality. Absolutely. Yeah. ஆனா இது வரைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரெசிவா தான் ஆடிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மாதிரி அழகா எப்படி சொல்றது அது ஃபாஸ்டா ஆடினதுன்னா இது ஒரு அழகா ஸ்லோவா பில்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு வெங்கர் பாலே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி தான் லைக் இது பெரிய கிளைம். இது ஐ மைட் பி டோட்டலி ராங், அரகுர நாலேஜ்ல பேசுற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனா அவங்க பில்டப் வந்து ஒரு புதுசான விஷயமா இருக்கு லிவர்பூலுக்கு. நம்ம இவ்வளவு கிளாப்புக்கு யூஸ் ஆனதுக்கு அப்புறம் to the extent where Wenger tried playing out from the back when like அது வந்து என்ன சொல்றது அவன் வந்து பிசிக்ஸ் பேசின மாதிரி இருந்தது, கிரீக் பேசின மாதிரி இருந்தது ஒரு கிளாஸ் ரூம்ல, ரைட்? ஸோ அந்த விஷயத்துல பார்த்தோன்னா to that extent it is there. But Wenger மாதிரி is not, they're not trying to pass the ball to the net. Yeah, exactly. Right. So அது அங்க எங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கணுமோ அங்க இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. அந்த குவாலிட்டி அப் ஃப்ரண்ட் இருக்குல்ல, கரெக்டா ஒரு 5-6 அப் ஃப்ரண்ட் இருக்கிற குவாலிட்டி. இப்ப நூனஸ் நம்ம என்ன வேணா சொல்லலாம், பட் ஆனா இஸ் a very good finisher. அவனாலே உள்ள போற முடியல, அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க. ஸோ it's good in a way for them. Yeah. Crystal Palace கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு மறுபடியும் இந்த சீசன். அந்த கேம் வந்து it ruined. I think the refereeing was so poor. Almost like அந்த அவன் வந்து ரெட் ஷர்ட் போட்டுனே ஆடிருக்காங்க, ரைட்? அவ்வளோ பயஸ் இருந்தது. இட் வாஸ் ஷோயிங் அண்ட் நிறைய yellow card decisions were bad. அந்த ஹேண்ட்பால் வாஸ் லைக் எப்படி VAR பிக்கப் பண்ணலன்னு எனக்கு தெரியவே இல்லை.
அது தவிர வந்து 2-3 லைன் கால்ஸ் were very bad. Right? Especially when Crystal Palace were building momentum. So I think there were a lot of calls that were kind of leading up into it. So while it wasn't very apparent because it's not a big club that is on the receiving end, right. But it again goes to show that ஒரு அந்த ரூலேல வந்து அந்த other 14 clubs, Newcastle has also kind of been very fortunate after we got the money there. Right? It almost shows that money இல்லனா ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அந்த இதுதான் 13 டீம்ஸ் எனக்கு டெஃபினட்டா சஃபர் பண்றாங்க. கிளப் ஃபேவரை தாண்டி ரெஃப்ரி இன்காம்பிடன்ஸ் இன்னும் மேட்சுக்கு மேட்ச் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஓட்ட தெரியும், அந்த ஓட்ட பெருசாகிட்டே இருக்கும் தெரியுமா போக போக. அவங்க இன்காம்பிடன்ஸ் வந்து எனக்கு வந்து மேட்சுக்கு மேட்ச் பெருசாயிட்டே இருக்கிறதான் தெரியுது. அண்ட் தே டோன்ட் சீம் டு பி பாதர்ட் அபௌட் இட். லைக் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் ஏதாச்சும் எடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு பேச்சே வர மாட்டேங்குது. ஓகே, இப்படி இருந்துட்டு இதான் ஸ்டேட்டஸ் கோ வச்சுட்டு போயிடலாம். செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடுமே உள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு யோசிக்கிறானுங்களே இவங்க. ஆமா, அதான் சொல்றேன். இதுல அப்படி திருப்பி போட்டு பார்த்தோம்னா கிளப்ஸும் வேணாம் தானே சொல்றாங்க. இப்ப அவங்களுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கிளப் 2 கிளப் நீ சொன்ன மாதிரி 6 கிளப் 7 கிளப் சொன்னா பரவாயில்ல, 20 கிளப் வேணாம்னு சொல்றப்ப இது உனக்கு நல்லது நடக்கிறது நீ ஏன் வேணாம்னு சொல்ற? அப்ப ஒரு பாயிண்ட்ல நம்ம இது இவங்க இன்காம்பிடன்ஸ் வந்துட்டு நம்மளும் கிளப்ஸுமே வந்து அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுல பிரயோஜனமே கிடையாதுல்ல அந்த பாயிண்ட்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ் பாவம், அது நிறைய ப்ராமிஸ் இருந்துச்சு இந்த சீசனுக்கு. இது வரைக்கும் அது வந்து இன்னும் பெருசா எதுவும் தெரியல. லிவர்பூலுக்கு ஒரு கிறிஸ்டல் பேலஸ் அவே எப்பயுமே ஒரு ட்ரிக்கி கேம், அது வந்து நல்லா ஓவர் கம் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ஸோ டெஃபினெட்லி குட் ஃபார் தெம். அடுத்து ஆர்சனல் சவுத்ஹாம்ப்டன் பத்தி பேசலாம். பட் ஆனா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கோம். அதனால அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல இன்னும் 5 ரிவ்யூ கூட வரல. அதனால அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம அதுல வந்து ஃபுல்லா டீடைல்டா வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசிருக்கோம், கேம் பத்தி பேசிருக்கோம். அடுத்த கேம் மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ஃபுல்ஹாம். எங்களோட கேம் நடக்கிற நேரத்துல கரெக்டா பேரலா ஓடிட்டு இருந்த கேம். ஸோ அதனால அந்த மேட்ச் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 30 நிமிஷம் ஹைலைட் தான் பார்த்தேன். ஃபுல்ஹாம் வந்துட்டு தே வர் பிரிட்டி குட் ஆக்சுவலி. போட்டு போல 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 ஓய்யோ, such a joy to watch. Right? ஏன்னா அது எதிராட்ல மேட்ச், அதுதான் அங்க மெயின் மேட்டர். யா, ஆக்சுவலா பிரென்ஃபோர்ட் வந்து ஒரு 2 வீக் முன்னாடி போய் ஆடினாங்க. அவங்களும் அடிச்சாங்க. நாங்க ஆடணும். எங்களோட ஹோம்ல வந்து எங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு கேஜி ஆடி அதுக்கப்புறம் we try to break. பட் 3 கேமுமே சொல்றேன், இந்த ராட்ரி இல்லாதது நல்லா தெரியுது. It upsets every single thing that they're doing. It's becoming very predictable. அவங்களால அந்த ஷார்ப்பா பில்ட் பண்ண முடியல. அந்த மிட்ஃபீல்ட் கேப் திடீர்னு அவங்க வந்து ராட்ரி இருக்கிற தைரியத்துல வந்துட்டு அவங்க மிட்ஃபீல்ட் நல்லா எக்ஸ்பான்சிவா பால் இருக்கிறப்ப ஆடுவாங்க. பிகாஸ் அவன் டிஃபென்சிவா இருந்தாலும் சரி, அட்டாக்கா இருந்தாலும் சரி, அவன் பேஸ், அவனோட பிசிக்காலிட்டி, அவனோட பாசிங் ரேஞ்ச் எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணிடுவான். அப்படி இல்லாதது ஒரு மாதிரி ரொம்ப ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்கு அந்த ஜோனே. லைக் இட் இஸ் ஆல்வேஸ் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லைக் அந்த அப்போசிஷன்ல ஆடுற லைனுக்கு நடுவில் ஆடுறவங்க, அந்த ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஸ்பேஸை இன்னும் பெருசாக்கி நம்மளுக்கு இதுவா வச்சுக்கலாம் பால் வர்றப்பங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ராட்ரி இல்லாததுல நெகட்டிவ் தெரியுது. அது ஆக்சுவலா அவங்க டபுள் பேவட் போனா ப்ராபப்ளி அது ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பெப்பு போக மாட்டான் டபுள் பேவட். அதுதான் ஒரு என்ன ஆயிடும்னா ஏற்கனவே ரொம்ப பிரெடிக்டபிளா ஆடுறாங்க முன்னாடி ஹாலண்ட்னால. ரைட், ஒரு டைனமிசம் டிபெண்டன்ட் ஆன் ஸ்ட்ரைக்கர். யா, ஏன்னா அக்வேரோ இருக்கும்போது அக்வேரோ will both drop deep, run the channel, go play as the striker, right, go behind this thing center. Right. So you'll have that ஒரு டிஃபெண்டரா அவன் என்ன பண்ண போறான்னு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். கரெக்ட். ஹாலண்ட் உனக்கு லிட்டரலா நாங்க வந்து பர்ன் வச்சு மார்க் பண்ணோம். கரெக்டா தெரிஞ்சு போச்சு. பர்ன் இல்லனா அவன் பின்னாடி போறான். ஜோலின்டன் played third center back. ரைட். ரைட். சரி, இவனும் இல்ல, இன்னும் பின்னாடி போனோம்னா ஹால் வந்து கரெக்டா அவன் வந்து சாண்ட்விச் பண்ணான். கரெக்டா உனக்கு தெரிஞ்சிருது இது 3 தான் பண்ண போறான் அப்படின்னு. ரைட். ஸோ அளவுக்கு ப்ரெடிக்டபிளா இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராகுல் வந்து what do you call it, ராகுல் they let him win play individual battles with both the center backs. ரைட். நீ பரவாயில்ல, நான் உனக்கு தூக்கி தான் போடுவேன். ரைட். நீ அதை வந்து வாங்கி எவனா ஒத்தன்ட்ட கொடு. Right, Lukic ட்ட குடிக்கிறியோ, பர்க் ட்ட குடிக்கிறியோ, நீ கொடுத்தனா உடனே they will put a long ball to Adama or இந்த சைடுல. ரைட். ரைட். அண்ட் அந்த கேம்ல வந்து இவன் ஆடல, ஸ்மித்ரோ ஆடல. பர்க் வச்சு, சாண்டர் பர்க் வச்சு they kind of managed be physical in the midfield. ரைட். எங்க அவங்களுக்கு வீக்கா ஃபர்ஸ்ட் கோல் பெரேரா கோலுக்கு சரியான அசிஸ்ட், அது சரியான அசிஸ்ட். அதெல்லாம்
பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு டோட்டலா. அண்ட் அடாமாற்றோட மட்டுமே ஒரு 3 நாங்க வந்து நானும் என் ஃப்ரெண்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். 3 கோல் they should have been 3-0 up by the 23rd minute, நேரா 24th அடிச்சா minute. எனக்கு ஏதாவது வேச்சு, டேய் என்னடா நீ செப்பரேட் ஆயிட்டடா, ஏன்டா நேரா அடிக்கிறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா ஆக்சுவலா அவன் பெட்டரா ஆடுறான்டா அவன். நம்ம சொல்றோம்ல, நம்ம லேசியா சொன்னா we'll tell that அவன் வந்து அவனோட டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா ஃபினிஷிங் சரியில்லை. ஃபினிஷிங் சரியில்லை. யா 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 அந்த ஒரு ஃபேக்டர். யா நானும் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து ஒரு 6 கேம் பார்த்தப்ப டெசிஷன் மேக்கிங் யுனைடெட் கேம்ல பண்ணதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் வந்து லைக் எப்படி சொல்றது, பாஸ் போடுறதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். பட் அது திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டா வந்து குரங்கு மரம் ஏறின மாதிரி டோட்டலா ஃபினிஷிங் அப்படியே வந்து மொத்தமா இதுவாயிடுச்சு. பட் யா ஒரு ஐ வுட் சே லைக் அ குட் வின் ஃபார் மேன் சிட்டி who haven't been at their best. But then இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மேன் சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஸ்லோவா ஒரு 3 பாயிண்ட் வந்தா போறோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பில்டப் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நீ அதை சொல்ற லைக் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனல் கேம் ஃப்ரம் பிஹைண்ட் டு வின் அட் சவுத்ஹாம்ப்டன், லெஸ்டரோட 4-2 அந்த கேம்ல பார்த்தனா ஆர்சனல் were still trying to dominate and they were dominating for the most part. Right, just that they didn't put the sword to the right. இவங்களுக்கு வந்து கேமே ஒழுங்கா இல்ல. Right, it is very different than previous seasons where he will still find a formula. Yeah. It is not like Pep's genius nala they scored the third goal. Right. Okay. Long range. Right. Okay. புரியுது. இன்னும் அந்த சொல்யூஷன் இருக்கான்னு தெரியல. அதுதான் இது இருக்கான்னு. உங்களோடமே 90 minutes அது இன்னும் அந்த ஒரு கார்னர் had you held டெஃபினட்டா கோல் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க. Yeah. They didn't seem like they was going to score. எங்களோடமே they didn't seem like they were scoring. என்னோட வைஃப் நான் பார்த்துட்டு இருந்தோம். அவ சொல்றா, டே ஹாலண்ட் தடியா ஏதாவது பண்ணுடா. அது அந்த டிபெண்டன்சி தெரியுது, ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ட்ரூ. அது ப்ராபபிலி என்ன பண்றான் அட்டாக் வைஸ் எதுவா இருந்தாலும் இந்த பிரிட்ஜ் இந்த க்ளூவே இவன் தானே, ரொட்ரி தானே. அந்த அது இல்லாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே. பாப்போம் என்ன பண்றாங்க. Have they kept a single clean sheet this season? I don't think so. சிட்டியோட செல்சியோட ஒரு க்ளீன் ஷீட் கரெக்ட். ஆமா ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் செல்சி கோல் ஸ்கோர் பண்ணல, கரெக்ட். 2-0 வின் பண்ணாங்க. அது தவிர க்ளீன் ஷீட்டே இல்ல. ரைட். எஸ், அந்த வல்னரபிலிட்டியும் தெரியுது. அக்கே வேற இன்ஜூர்ட்ல, அந்த வல்னரபிலிட்டி தெரியுது. கரெக்ட், அக்கே இல்லாம அது கிளீனா தெரியுது. பிளஸ் வாக்கர் வேற வந்து அவன் சிட்டிக்கு ஆடுறதே நிறுத்திட்டான். இப்போ பேசிக்கா ஆப்போசிஷன் டீமுக்கு தான் ஆடுறான் எல்லா மேட்சும். அதனால அது வேற அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். பட் அகைன் லைக் அவன் மாதிரி ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய டீம் கிடையாது. அவங்க அந்த ரெப்புடேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. இன்னுமே வந்து சிட்டி வீக்கா இருந்தாலுமே அவங்க ஒரு கேம் ஆடுறாங்கன்னா அது ஆப்போசிஷன் ஆல்ரெடி ஃபீல் லைக் தேவ் லாஸ்ட் இட். அது வந்து ஒரு மாதிரி ஓகேடா முடிஞ்சு போச்சு மேட்ச், நம்ம போய் நம்மளால முடிஞ்சதை செய்வோங்கிற மாதிரி தான் போறாங்க. ஸோ அந்த ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற வரைக்கும் அடி வாங்காது ரொம்ப. அதுதான் அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும். லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் டீம்ஸ் தட் யூ கேன் பீட் யூசிங் தட் ஃபியர் ஃபேக்டர். And I also want to ask this as a question. If you think they will be like 4-5 points behind Arsenal in February, Nochko. All right. Do you think he will drop the Premier League? Let's assume still Rodri irka poradilla. Right. De Bruyne illa nochko. And Foden keda aayiradu. Touchwood aagudadu but arch nochko. Do you think he will let go of the league and then focus on the Champions League? Champions League mein avanukku vandu Rodri பயங்கர essential தானே. That's true. அவனுக்கு அதுல லைக் அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா அவன் வந்து ஒரு குவாட்ருபிள் இல்லாட்டி ஒரு இன்வின்சிபிள்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. லாஸ்ட் சீசன் வேற வந்துடுச்சு இல்ல போயிடுச்சு. இப்ப சும்மா எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறோம் 2 வருஷம்ங்கிற மாதிரி டாக்ஸ் வருது. இஃப் ஹி ஸ்டேஸ் தட் வுட் ப்ராபப்ளி பி டு லைக் அந்த குவாட்ருபிள் அடிக்கணும், இன்வின்சிபிள். ஸோ இப்போ அவன் கிளம்புற நேரத்தில் எல்லா ரெக்கார்டும் அவன் பேர்ல தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் கிளம்புவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவன் இருந்தான்னா கண்டிப்பா வந்து அந்த ஒரு அதை ஓவர் கம் பண்ணுவான். பட் நம்ம சொன்ன மாதிரி சொல்யூஷன் தெரியல. பட் ஒன்னுதுக்காக இன்னொன்னு டிராப் பண்ணுவானா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன். Probably the most boring game of the weekend. Aston Villa versus Manchester United. Thoughts? நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸோ நான் அதை முடிச்சுட்டு நான் அப்பதான் வந்து இந்த பர்மிங்ஹாம் தானே எங்க வீட்டுல இருந்து 5 நிமிஷம் தான் இந்த ஸ்டேடியம். இங்க ஓகே முடிச்சுட்டு நான் போயிட்டு கிராசரி வாங்கிட்டு வரும்போது அதே ட்ரெயின்ல இருந்து அந்த ஆஸ்டன் வில்லா ஃபேன்ஸ் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரைட். கேம் எப்படி இருந்ததுன்னு ஒரு பேச்சு வாக்குல கேட்டேன். ஏற்கனவே தூங்கிட்டேன், வீட்டுக்கு போய் தூங்க போறேன் அப்படின்னு. இந்த தூக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்றேன் வீட்டுல போயிட்டு. அந்த மாதிரி
நாங்க வேற இந்த மேட்சுக்கு வந்து சரி ஓகே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்னு சொல்லிட்டு வாட்ச் அலாங்லாம் பண்ணோம் வடலண்டன்ல. நானும் ஹேமந்த் பாத்துட்டு இருக்கோம், டேய் என்னடா பண்றீங்க நீங்க, ஒண்ணுமே ஒழுங்கா பண்ண மாட்டீங்களேடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. And I think நம்ம ட்விட்டர்ல பேசணும். I think I know that you put that tweet out in a different context. என்னோட கான்டெக்ஸ்டே வேற. கான்டெக்ட் ஏன்னா வந்து என்னோட கான்டெக்ட் வந்து டோட்டலா வந்து இந்த எமரி ரிவிஷனிசம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இஸ் அ வண்டர்ஃபுல் மேனேஜர், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா gone past and just move on past. அவ்வளவுதான். லைக் டோன்ட் கீப் பிரிங்கிங், லைக் அவன் இங்க இருந்திருந்தா அந்த அணியை பிடிங்கி இருப்பான், இங்க இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பான், பண்ணிருக்க மாட்டான். அது தெரிஞ்சு கிளீனா தெரிஞ்சிச்சு. ஓகே, சோ இப்ப இருந்தப்போ இஃப் இஸ் டூயிங் வெல் அட் வில்லா, ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். டோன்ட் பிரிங் ஹிம் பேக். இந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு இதை கிளியர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஏஎஃப்டிவி ஆரம்பிச்சானுங்க, சும்மா சம்பந்தமே ஆமா இல்ல. ஆமா. லாபி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஆரம்பிச்சாங்க. சிபிஎஸ் பண்றது, ஆண்ட்ரி இவங்க பேனல் எல்லாம் பண்றது வந்து எனக்கு ஆண்ட்ரி தான் சொன்னான், இவன் வந்து ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மை வித் ஆர்சனல் எனிமோர் அப்படியெல்லாம் டயலாக் விட்டுட்டு திடீர்னு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரிவிஷனிசம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு அதனால எல்லாருமே அது இப்போ ஒரு என்னதான் ஆர்டெட்டா வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த சால்ட்டியா இருக்கிற ஃபேன் குரூப்னு ஒண்ணு இருக்கும். எமரி Correct. இருந்தது அந்த குரூப் வந்து அது ஒரு ஃபாடர் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லா வந்து அதை பத்தியே இருந்திருந்தானா நம்ம இந்த நேரத்துக்கு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருப்போம், இந்த பிரீமியர் லீக் அடிச்சிருப்போம். டேய் யூரோப்பா லீக் அந்த ஆளுக்கு பிரெட் அண்ட் பட்டர்ரா, ஃபைனல்ஸ்ல 4-1 தோத்தோம்டா, எப்படிடா அந்த ஆள் மேல என்னால நம்பிக்கை வைக்க முடியும் அதுக்கு மேல? சோ எனக்கு அந்த ரிவிஷனிசம்காக தான் நான் போட்டேன் மெயினா. இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் அட் வில்லா, லெட் ஹிம் கண்டினியூ டூயிங் தட். ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். எனக்கு அதுல ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்ல. உனக்கு லீக் அடிக்கணும்னு எதிர்பார்க்கிற டீமுக்கும் ஓகே நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கிற டீமுக்கும் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் மென்டாலிட்டியே டிஃப்ரெண்ட். இஸ் டூயிங் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் அட் வில்லா, லெட் ஹிம் கண்டினியூ டூயிங் தட். இங்க மறுபடியும் இதை திருப்பி வந்து நுழைக்காதீங்கன்னு தான் என்னுடைய பிரச்சனையே. அதனால தான் நான் 100%. ஏன்னா Emery, because Emery brought you down to, I think when he left you were 8th இல்ல. 8th ஆக்சுவலா 8th or ரொம்ப 9th. மோசமான நிலைமையில இருந்தோம். 9th. அதுக்கப்புறம் தான் Arteta took over. பாயிண்ட்ஸே இல்ல, சுத்தமா பாயிண்ட்ஸே வரலையே. So வாட்ஃபோர்ட் 25 ஷாட் எடுத்தான்டா எங்களோட. இது என்ன சொல்றது இது? no, but நான் என்ன சொல்றேன்னா ஃபோர்த் வந்து கம்ஃபர்டபுளா முடிச்சிட்டு இருந்த டீம் ஃபோர்த் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் லோவரா கொண்டு வந்து இப்போ Arteta has brought it back to thatல. Then you have to be mindful that we have gone through that curve. But talking on Emery and this game, பேர்ன் வந்து செம்மையா இருந்தாங்க. கரெக்டா எக்ஸாக்ட்லி செம்மையா அவங்கள வந்து சூப்பரா போட்டாங்க. இருந்தாங்க. யா எனக்கு அதுதான் ஷாக்கே. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே நீங்க வந்து மிட் வீக்ல பயன் ஆடி வின் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க யுனைடெட் வந்துட்டு மிட் வீக்ல முக்கிய ஆடினாங்க அந்த மேட்ச். அவங்க போட்டோட ஆடினது 2-0 வந்து ஒரு 3-2 ஆக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ஹெடர் கோல் போடுறது. அது பாக்குறப்ப உனக்கே வந்து லைக் இட் டிடன்ட் ஃபீல் லைக் தே தாட் தட் வாஸ் லைக் ஒரு ஒரு குட் டிரா அந்த மாதிரி அவங்களுமே பார்க்கல. சோ அது ஒரு கீழே இருக்கிற டீம், நீ வந்து இந்த யூ ஷுட் ஹவ் ஸ்டீம் ரோல் தம் பிளேயிங் அட் ஹோம். ஸ்டீம் ரோல் பண்ணலனா கூட இல்ல, யூ ஷுட் ஹவ் காட்டன் அ வின். பட் ஒன்ன ஒரு ஷாட் கூட எடுக்க விடாம அவங்க தடுத்துட்டு, நீ எடுத்த ஷாட் ஒரு மொக்கையான ஷாட், மிச்சம் எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க, யுனைடெட் தான் செஞ்சாங்க. கரெக்டா அவங்க டிஃபென்சிவ்லி அவங்க இவங்களை எதுவுமே பண்ண விடலையே. யுனைடெட் டிஃபென்சிவ் சூர போலீஸ் எல்லாம் கிடையாது. ஒன்னு இப்படி பட் பட்டு போட்டானா எனக்கு அது பயங்கர அதுதான் எனக்கு வந்து ஒரு இதுவா இருந்துச்சு, எப்படி நீங்க இப்படி விட்டீங்கிற மாதிரி. ஸோ நான் ஒன்னே சொல்லிட்டேன் அருண், லைக் மேபி ஃபார் ஆர்சனல் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர் டாட்னம் திருப்பி ஆடினது. எங்களுக்குமே ஐ ஃபெல்ட், ஐ திங்க் ஐ கேன் ரியலி ஃபீல் வில்லாவோட இது. ஏன்னா அந்த பிஎஸ்டி நைட் ஆடின அந்த 4-1 அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேம் என்னால ஒரு 4 நாளைக்கு we were like, நீ வந்து 2 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ராஜா, ரைட்? ஸோ வந்து ஒரு யூ வில் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் கெட் யுவர் ஃபுட் ஆஃப் த பெடல். ஒரு 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 2-3 செகண்ட் அப்படியே ஆஹா செம்மையா ஆடணும்ல நம்ம அப்படின்னு பேனோட ஆடணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். நாங்களும் அப்படிதான் ஆடணும் 2 கேம் அதுக்கப்புறம். ஸோ என்னால ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அண்ட் எங்களுக்கு வந்து இட்ஸ் என்ன சொல்றது, இட் இஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த டீம் ஆல்மோஸ்ட் கம்பீட் பண்ணி லீக் அடிச்சு இந்த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல லீக் அடிச்சு இது பண்ணி திருப்பி ஒரு டிப்பாய் திருப்பி வரும். ஸோ யூஆர் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு யூஆர் ஹங்கிரி. எங்களுக்கு வந்து இட் வாஸ் a pinnacle. ஒரு ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இந்த பீக்குக்கு வந்திருக்கோம். ரைட் ரைட் ரைட். ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் எமரி would have also found it very difficult to get it out of the players again 3 days later. ஓகே ரைட், அப்படிதான் எனக்கு தோணிது. அண்ட் நீ பார்த்தனா 2 பேருமே எமரி வாஸ் பிளேயிங் நாட் டு லூஸ். டென் ஹாக் obviously played not to lose. Ten Hag played not to let them score goal. அது வந்து கிளீனா தெரிஞ்சிச்சு. பட் ஆனா அங்கதான் சொல்றேனே, தி சான்ஸ்னு யோசிச்சாலுமே பெட்டர் சான்சஸ் ஃபெல் ஃபார் யுனைடெட்.
ஆமா ஆமா கரெக்ட். விச் கன்சிடரிங் அவங்க எங்க இருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்கு அவங்களோட சீசன் பாக்குறப்போ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க யுனைடெட் ஒரு சில விஷயத்துல எல்லாம். கொஹிஷன் இல்ல சுத்தமா, பட் ஆனா நிறைய விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ நீ ஹோம்ல ஆடுற டீம், என்ன எப்பயுமே சொல்லுவேன், ஹோம்ல ஆடுற டீமுக்கு தான் ஓனர்ஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 பாயிண்ட் கரெக்ட். எடுக்கிறதுக்கு உன் கையில தான். நீ ஹுக் ஆர் குறுக்கு, நீ கோல் அடிச்சு எடுக்கிறியா இல்ல குழப்பம் பண்ணி எடுக்கிறியா, நீ வந்து செட் பீஸ்ல, அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல எடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை, அது உன் கையில இருக்கு. இப்படி யுனைடெட் மாட்டினப்ப அவங்க விட்டது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது எப்படி அவங்க திருப்பி மறுபடியும் வந்து கொண்டு வருவாங்க, ரிக்கவர் ஆகி வருவாங்க, இல்லாட்டி வந்து இந்த ஒரு யுனைடெடுக்கு வந்து இது வந்து 1 பாயிண்ட் கெயின் விட கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஆஸ்டன் கரெக்ட். வில்லா அவேங்கிறது பயங்கர டஃப்பான கேம் அது ஆக்சுவலா. இந்த சீசன்லயே நம்ம போன சீசன்ல பார்த்தோம், இந்த சீசன்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணோம். ஸோ இட் ஃபெல் ஃபார் மீ மோர் லைக் யுனைடெடுக்கு சூப்பர் ரிசல்ட்ரா, ஆஸ்டன் வில்லாக்கு ஒரு மொக்க ரிசல்ட் இது ஆக்சுவலா. அவங்க வந்து எடுத்திருக்க வேண்டிய பாயிண்ட் எடுக்கல, அது சரியான மொக்க ரிசல்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இல்ல அக்ரி. ஒன்லி திங் இஸ் ஆஸ்டன் வில்லா பீன் வின்னிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ் இந்த வருஷம். நீ சொல்ற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ் ஹூக்கியா க்ரூக் அப்படிதான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கேம் ஒண்ணுதான் ஐ திங்க் தே வர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளேஸ். லைக் தே வர் லிட்டரலி லைக் வேற எங்கேயோ இருந்தாங்க. ரைட், அதுதான் தெரிஞ்சது. அப்பனா இஸ் திஸ் த பேட்டர்ன் ஃபார் த ஃபியூச்சர் கேம்ஸ்? இஃப் தே ஹேவ் அ குட் கேம் in the Champions League or a really bad game in the Champions League, will it affect their Premier League? Are the players not mature enough to understand what you did on Wednesday is different from what you have to do on Saturday? எக்ஸாக்ட்லி, யா. ஏன்னா Right? நீ So மென்டலி நீ டோட்டலி 2 டிஃபரண்ட் ஜோனுக்கு போயிட்டு வரணும்ல அது. correct. So the players மேல தான் நான் சொல்வேன் mostly in terms of how they then pick their levels up. பார்க்கலாம், I think, but I don't think they will be too far away from what I'm seeing this season. In terms of நீ இந்த fourth to ninth சொன்னல, அதுல ஒரு டீம் ஓரளவுக்கு நல்லா ஆடுது, ஒரு போல் பொசிஷன்ல இப்ப இருக்குன்னா வில்லா தான் சொல்றேன். Yeah, I'd say Villa and Chelsea to an extent. But Chelsea again, Yeah, அவங்களுக்கு வந்து correct. சிட்டி தவிர்த்து அவங்க இன்னும் பெரிய டீம் எதுவும் ஆடல. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும். வெளியே போயிட்டு Correct. வெளியில ஆடுறது. லிவர்பூல் ஆடுறாங்க. ஆமா. ஸோ அது லிவர்பூல் ஆன்ஃபீல்ட் ஆடுறது அது ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும் செல்சிக்கு டெஃபினட்டா அந்த பாயிண்ட்ல. ஸோ எஸ், அதான் ஆஸ்டன் வில்லா யுனைடெட் பெயிண்ட். நான் தான் சொன்னேன் வீக்கெண்ட் ஷோல சொன்னேன், போயிட்டு ஃபென்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தா 1.5 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், ட்ரையா வருது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் வாட்சிங் லைக் வாட்சிங் பெயிண்ட் ட்ரை, லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீ டெனாக் எவ்வளவு நாள் இருப்பான்னு நினைக்கிறேன்? I'm not trying to kind of, it's not இல்ல இது பாயிண்ட். இது நம்ம ஒண்ணும் புதுசா பேசல, நம்ம புது டாபிக், ஊரே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு இந்த பாயிண்ட்ல. டெனாக் they are the lowest start ever. அது போன வருஷம் அவர் செட் பண்ண ரெக்கார்டே இந்த வருஷம் அவரே பீட் பண்ணிட்டாரு. 7 மேட்ச்ல 8 பாயிண்ட், இன்னும் கோல் டிஃபரன்ஸ் -3 தான் இருக்கு. ஐ திங்க் ஐ ஜெனுவின்லி திங்க் ரெண்டாவது இன்டர்நேஷனல் பிரேக் முடியற வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது இன்டர்நேஷனல் பிரேக் அந்த ஒரு செட் ஆஃப் ஃபிக்ஸ்சர்ஸ் சொல்றேன். சாரி, இப்பல இருந்து ரெண்டாவது, லைக் the one that comes in November. அதுலயும் வந்து சூரத்தனமா சொதப்பினாங்கன்னா ஓகேப்பா தம்பி. ஏன்னா பெரிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புது மேனேஜர் பெருசா போக மாட்டாங்க. கேர்டேக்கர் மேனேஜர் தான் இருக்கும். அப்படியே டூச்சலை கூட்டு வந்தாலுமே அவன் வந்து ஓகே நீ எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் இரு அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா டூச்சல் ஹேஸ் அ வே ஆஃப் பிளேயிங், இவங்க ரெக்ரூட் பண்ணது டோட்டலி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிளேயிங்க்கு, ரெண்டுமே வந்து மேப் ஆகுறதுங்கிறது அதுல ஒரு பிரச்சனை வரும். நீ சொல்றல, ஐ திங்க் இந்த ஷியரார் அண்ட் கேரி லினேக்கரோட இதுல பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு பாயிண்ட் ஷியரா ரைஸ் பண்ணா, தட் இஸ் வந்து இவனோட சிஸ்டம் தான் என்ன, ரைட். சோ நீ வந்து இவன் லைக் டெனாக்கு ஒரு பிளேயர் ரெக்ரூட் பண்ணனும்னா எப்படி ரெக்ரூட் பண்ணனும்? ஆர்டெட்டாக்கு ரெக்ரூட் பண்ணனும்னா லைக் சென்டர் பேக்ஸ் will have to be switched on, discipline, duels, they should be bold. மிஸ்டேக் பண்ணாலும் அடுத்த மேட்ச் அடுத்த மினிட் ஸ்விட்ச் ஆன். இதுதான் எனக்கு சென்டர் பேக்கா தேவை அப்படின்னு உனக்கு கிளியரா சொல்ல முடியுது. ஆர்சனலோட சென்டர் பேக் இவனுக்கு என்ன மாதிரி சென்டர் பேக்ஸ் வேணும்? வாங்கின 2 சென்டர் பேக் இவனுக்கு அயாக்ஸ்ல ஆடின 2 பேருமே ஆடல இந்த கேம். Because he didn't trust them. He dropped them. Like on the rest. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து இதுவா இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயம் தான் ஓகே, நான் போறேன்னு எனக்கு தெரியும், நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்யறேங்கிறது பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இது. பட் ஆனா அது இன்னொரு விதத்துல பார்த்தா ஓகே நீ பெர்ஃபார்ம் பண்ணல, நான் உன்னை உட்காந்து தான் வைக்க போறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி தோணுச்சு. இவனுக்கு என்னதான் எப்படிதான் ரெக்ரூட் பண்ணுவ? இவனுக்கு என்ன ஃபார்வர்ட் வேணும் அப்படின்னு நீ சொன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியுமா? ரைட். சோ அந்த மாதிரி பார்த்தனா அவன் ரெக்ரூட்மெண்ட் வந்து இஸ் எவ்ரிவேர். சோ எனக்கு தெரியல. I think he will leave the club at a worse position than he took it, both in terms of playing squads, mentality, confidence, and also ability to compete in the top 4 consistently. பாப்போம் என்ன. அதான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து on a single day அவங்க கப்பு ஜெயிக்கிறதுக்கு அதான் ரீசன். அந்த ஒரு நாள்ல அவங்களால வந்து ஓகே இதுதான் இப்படிதான் நம்ம விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னா முடியும்.
அந்த ப்ளூ பிரிண்ட்டையே 38 கேமுக்கு ஓகே நம்ம வந்து ஒரு பேஸ் லைன் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர்ல சின்ன சின்ன ட்வீக் பண்ணணும், அதுல நம்ம கொஹேசிவா ஆடணுங்கிறது அவங்களுக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரவே இல்லை. அண்ட் இது வரைக்கும் வரல. இவன் இருக்கிறதுல வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ வந்து டோட்டலா அவனால அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் பார்ப்போம். ஐ மீன் இதுதான் $1,000,000 கொஸ்டின். ஊரே அதை பத்தி தான் சொல்றல, ஊரே அதை பத்தி தான், யூரோப்பே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சோ இதுல வந்து என்ன எவ்வளவு தூரம் இது பண்ணுவான்னு தெரியல. சோ தட் கவர்ஸ் தி ஆஸ்டன் வில்லா யுனைடெட் கேம். லெஸ்டர் காட் அ குட் வின் அகேன்ஸ்ட் போர்ன்மவுத் 1-0. சோ அது வந்து அவங்களுக்குமே வந்து அந்த பாட்டம் பேக்ல இருக்கிறதுல ஒரு நீ எடுக்கிற ஒவ்வொரு வின்னுமே உனக்கு சிக்னிஃபிகன்ட் தான். எஸ்பெஷலி அந்த அந்த ஏரியாலே இருக்கிற ஒரு போர்ன்மவுத் வேற அங்கேயும் வந்துருவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமோட எடுக்கிறப்ப டெஃபினட்டா அது ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம். வெஸ்டம் கேம் பேக் டு வின்னிங் வேஸ் ரொம்ப இதுக்கப்புறம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெஸ்டம் வந்துட்டு பயங்கர ஹோப்ஸ் வச்சிருந்தாங்க பிகினிங்ல. இஃப் யூ ரிமெம்பர் அது பிகினிங் ஆஃப் த சீசன் லவ்டகே இருக்கான், அதனால வந்துட்டு அவங்க வந்து நிறைய இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்த ஸ்டார்ட் வரல. ஆக்சுவலா இந்த சீசன் நம்ம பார்த்தோம்னா இந்த வின் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும் அவங்களுக்கு டெஃபினட்டா. நிறைய பேர் வந்து அவங்க வந்து டாப் ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நான் எனக்கு அந்த மாதிரிலாம் இன்னும் சீரியஸா தெரியல. பிகாஸ் ஐ சீ லைக் அந்த வெஸ்டம் கூட அந்த ஃபுல்ஹம், பிரைட்டன், ஈவன் கிறிஸ்டல் பேலஸ் ஃபார் தட் மேட்டர், ஆர் ஈவன் லைக் நான் உல்ஸ் அந்த பிராக்கெட்ல தான் போட்டிருந்தேன். ஒரு 5-6 டீம் வந்துட்டு அந்த பிரென்ட்ஃபோர்ட் அந்த பிராக்கெட்ல தான் வச்சிருந்தேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்து உள்ளுக்குள்ள வந்து பூந்துருவாங்கங்கிற மாதிரி. அண்ட் ஈச் டீம் திங்ஸ் தட் தி அதர் தே ஆர் பெட்டர் தேன் தி அதர் 5. அதுதான் ஒரு அந்த ஒரு 5-6 டீம்ல பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட நாங்க தான் பெஸ்ட்பாங்க, பிரைட்டன்னா நாங்க தான் பெஸ்ட்பாங்க இந்த குரூப்ல. அப்படி அந்த குரூப்ல இருக்கிற ஒரு டீம் வந்துட்டு லைக் தே ஒன் கேம் ரியலி வெல். இப்ஸ்விச் கண்டிப்பா நான் ஐ டோன்ட் திங்க் தே வுட் சர்வைவ், பட் லைக் அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா நல்லா ஆடுறாங்க. ஆனா எக்ஸ்ஜி பார்த்தோன்னா பயங்கர ஐயோ தே ட்ரைட் பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் அண்ட் ஆல். அவன் பார்த்தோன்னா 3-4 கேம் வந்து மிஸ்டேக் வந்து they kept conceding chances. Terrible goal. அது பேர் என்ன, அந்த தேர்ட் கோல் மிஸ்டேக் பார்த்தோன்னா they tried playing out, உடனே பிடிச்சாங்க, அங்கேயே கோல். செகண்ட் கோல் வந்து ஒரு கிராஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண தெரியல, கோல். வெரி சிம்பிள் மிஸ்டேக்ஸ், ரைட்? அவங்களோட அகைன் அந்த லிவர்பூலோட அந்த எக்ஸ்ஜி இதுல பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட் வந்து இப்ஸ்விச், ரைட்? ஒவ்வொரு கேமுமே 3-4 எக்ஸ்ஜி இது கன்சீட் பண்றாங்க, which is very telling, ரைட்? உன்னால வந்து கோல் ஸ்கோரும் பண்ண முடியல, டெலாப் மட்டும் தான் உனக்கு அவுட்லெட், ரைட்? உன்னால கன்சீடும் பண்றேன்னா people will start finding you. They'll just wait. Okay, நீ வந்து எவ்வளவு வேணா பண்ணுவோம், ரெண்டு கவுண்டர்ல முடிக்கணும்னா முடிச்சிடுவோம் நாங்க. பிளஸ் அவன் கரெக்ட் சொல்லு மோசமா playing out from the back டா. Very bad. Like it was so bad. லெவல்ஸ் அதானே நம்ம போன சீசன் பார்த்தோம்ல பர்ன்லி கூட. லைக் பர்ன்லி வந்து அவங்க வந்து they were setting the championship on fire. பட் அதே வந்து லைக் இந்த லெவல் சாம்பியன்ஷிப் டு பிரீமியர் லீக்ங்கிறது ஜம்ப் வந்து ரொம்ப பெரிய ஜம்பா இருக்குது. மெக்கனாக்கும் தெரியுது. மெக்கனா இஸ் வெரி ஹைலி ரேட்டட். வந்து நல்லா தான் பண்றான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா லீக் 1ல இருந்து மேல வந்திருக்கான், சாம்பியன்ஷிப்ல இருந்து மறுபடியும் இங்க பிரீமியர் லீக் வந்திருக்கான், சக்சஸிவ் சீசன்ஸ்ல வேற வந்திருக்கான். இதெல்லாம் வந்து unless you're a good coach you won't be able to do that. But அவனோட குட் கோச்சோட கேப் வந்துட்டு சார்ட் ஆஃப் ப்ரொபோஷனல் டு யுவர் பிளேயர்ஸ் அபிலிட்டி as well. பர்ன்லியோட நம்ம போன தடவை பார்த்தப்ப அடாப்ட் பண்ணணும். பட் இப்ஸ்விச் மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ராபப்லி ஹாப்பி பிளேயிங் த வே தே ஆர் பிளேயிங். ஒரு மாதிரி வந்து ஓகே இன்னும் நம்ம அப்படி ஆடின மாதிரியே ஆடுவோங்கிறது. ஸோ அன்லெஸ் அதுல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் லைக் இப்ஸ்விச் ஆர் சர்வைவிங். ஸோ நம்ம வந்து ஐ திங்க் இந்த சாம் அலிடைஸோட மெத்தட் தான் மச்சான். ஃபர்ஸ்ட் கேம் அந்த சீசன் ஆரம்பிச்சோடனே கேவலமா ஆடி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து ஈவன் இன் யுவர் பேட் டே, இஃப் யூ ஒரு குட் டே வேர் யூ ஆர் நாட் ஏபிள் டு வின், இட் வில் நாட் சீம் சோ மச் பிகாஸ் யூ ஹேவ் சம் பாயிண்ட்ஸ் டாலி டு. எக்ஸாக்ட்லி. அந்த 40 பாயிண்ட் போறதுக்கு நீ எவ்வளவு அக்யூமுலேட் பண்றியோ அது ஆரம்பத்திலே பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது. ரெலிகேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதான் ஒரே வழி. 40 அடிக்கணும் நீ எப்படி இருந்தாலும் மினிமம். இப்ப வந்து இப்ப ப்ராபப்லி லைக் 42 கொண்டு போற அளவுக்கு கூட வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. 1-2 டீம் எப்பயுமே மொக்கையா ஆடி அந்த 20 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருவாங்க. பட் ஆனா இந்த ஃபைனல் ஸ்பாட்டுக்கு அந்த 40 to 42 43 எல்லாருமே அடிச்சுப்பாங்க. சோ அங்க நீங்க எவ்வளவு கொண்டு போறங்கிறது தான் மேட்டரா இருக்கும். I don't see them surviving unfortunately. பாப்போம் அது என்ன ஆகுதுன்னு பாப்போம். லாஸ்ட் கேம் ப்ராபப்லி த பெஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கெண்ட். எனக்கு ஒரு ஆர்சனல் ஃபேனா வந்து அப்படியே சில்லறையெல்லாம் செதற விட்டுக்கிட்டு நான் ஷோ பண்றப்பே தான் பார்த்துட்டு இருந்தோம் மேட்சை. பயங்கர ஜாலியா இருந்த ஒரு மேட்ச், பிரைட்டன் வர்சஸ் டாட்டனம். இட்ஸ் ஹேப்பன்ட் அகைன் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு பாக்குறப்போ. ஆக்சுவலா என்ன சொல்றது, ஸ்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசென்ட்டா தான் இருந்தாங்க. ரைட். ஐ திங்க் அந்த 3 மேன் மிட்ஃபீல்ட் இஸ் ஆக்சுவலி வொர்க்கிங் வண்டர்ஸ் ஃபார் them.
குலு, மேடிசன் அண்ட் நல்லா ஆடுறான். குலுசெவ்ஸ்கி சூப்பரா ஆடுறான். ரைட். அவனால வந்து கரெக்டா அவங்களுக்கு ஐ திங்க் கெயின் இல்லாத ரோல வந்து குலு இஸ் ஆல்மோஸ்ட் பிளேயிங் தட் ரோல் டு தி எக்ஸ்டென்ட் வேர் நாட் லைக் என்ன சொல்றது பால வின் பண்ணி கோல் ஸ்கோர் அதெல்லாம் கிடையாது. பட் ஆக்சுவலா டிராயிங் த சென்டர் பேக் ஆர் த சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டு ஹிம். ஸோ தென் லெட்ஸ் சொலாங்கே ஹேவ் ஒன் பேட்டில்ஸ் ஆர் வித்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் இட் வெல். கோல்ஸ் நல்லா தான். ஐ திங்க் 2 கோலுமே சூப்பர் கோல் ஆக்சுவலா. ரைட். அவங்க ஸ்கோர் பண்ணது ஐ திங்க் ஸ்பர்ஸ் டிபிக்கல் இப்போ ஸ்பர்ஸ் கோல். ஜான்சன் வந்து பிரென் ஜான்சன் இப்போ 6 and 6 கோல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அது வேற வந்து பயங்கர கிரிஞ்சா ஒரு விஷயம் வேற பண்ணாங்க அவங்க அபிஷியல் ட்விட்டர்ல. ரொனால்டோ மண்டேல வந்து இவன் மூஞ்சிய மாத்தி விட்டு டேய் யோ அப்பா ஒரு ஃபேன் பண்ணா பரவாயில்ல, நீங்க என்ன பண்றீங்க தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு ஃபேன் எடிட் போட்டா பரவாயில்ல, நீங்க ஏன்டா அபிஷியல் கிளப் அக்கவுண்ட்ல இருந்து ஏன்டா போடுறீங்க இவ்வளவு கலீஜாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஐ திங்க் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. செம்மையா இருந்தது கேம். பட் இது என்ன சொல்றது, ஐ திங்க் செகண்ட் கோல் வந்து ஒரு மேடிசன் அடிப்பான், சும்மா ஸ்லைஸ் ஷாட். இட் வில் கோ த்ரூ தி கீப்பர். வர்ட் ப்ரூகன் வந்து கைக்கு நடுவுல விடுவான். சரி ஓகே, அப்ப நினைச்சேன் சூப்பர், இந்த பசங்க வந்து இன்னும் ஒரு கோல் அடிச்சாங்கன்னா இவங்களை படுக்க போட்டுடலாம் அப்படின்னு. அவன் வந்து இது முடிச்சிட்டு வெளில வந்தாங்க. ஹாஃப் டைம் முடிச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த மிட்டோமா மின்டே அவங்களால they couldn't control ஒண்ணுமே பண்ண. மிட்டோமா டிஃபரெண்டா ஆடுறான். நோட்டீஸ் பண்ணியா நீங்க? மிட்டோமா வந்து வெறும் ட்ரிப்ளிங் ஒண்டி இது பண்ணாம அவனுடைய மொத்த பாசிங் வேரியேஷன்ஸே பயங்கரமா மாறின மாதிரி இருக்கு அவன் பண்றது. and he's okay to pass back. Which is a very new thing that Mitoma is doing. Mitoma will never exactly almost trying to overlap player or through ball தான் பாப்பான். Right, which is அவனுக்குமே ஒரு இப்போ he just brought in a new dimension. Right, exactly. And மச்சான் அவன் ட்ரிப்ளிங் ஒரு 2-3 ஸ்கில்லாம் வந்து உண்மையாவே அவன் வந்து ஒருத்தன் படிச்ச புள்ளப்பா அப்படின்னு படிச்சவன் ஐயா அவர்தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ரைட்ல யாராண்ணா இவன் இல்ல திங்க் யாரோ ஒருத்தர் கவர் பண்ண போனாங்க, 2 தடவை மடிப்பான் அவன். சரியா, மடிச்சுட்டு திருப்பி லெஃப்ட்ல கொண்டு போய் பாஸ் பண்ணா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? அவன்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ. அவன் இவன் எல்லா டாப் கிளப்புமே he doesn't lose the ball also very much. அவன் பாஸ் பண்ணும்போது தான் மிஸ் பண்றான், பட் ட்ரிபிள் பண்ணும்போது மிஸ் பண்ண மாட்டேங்கிறான். மின்டே இந்த சைடுல வந்து sheer pace. He kept Udogi right at the இது. And Udogiயோட மிஸ்டேக் தான் led to Minte's goal. அப்படியே படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த மிஸ்டேக் ஒரு கோல் போச்சு. திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்னடா ஒரு டீம் மட்டும் தான் விளையாடுற மாதிரி இருக்கு, 2வது டீம் ஆடவே மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி I am very happy. Well scores, I am very happy. அவன் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவன்லாம் பிரீமியர் லீக்கே கல்ட் ஹீரோ அவன்லாம். ஏன்னா அதெல்லாம் வந்து டினே பண்ண ஒரு நல்ல கேரக்டர், நல்ல அவனோட லிமிடேஷன்ஸ் தெரிஞ்ச பிளேயர், ஒரு லேட் கான்ட்ரோவர்சிஸ். You don't see him anywhere in the பப் கிப் அது எதுவும் கிடையாது. உனக்கு மேனேஜர் வந்து நீ வந்து உசுரை கொடுத்து ஓடணும்டானா சந்தோஷமா ஓடுவான், அந்த மாதிரியானது. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷப்பா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. 3-2 தோத்தது. ஏன்னா எப்படியோ ஜெயிச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். பட் அகேன் அவங்க எங்களை வந்து நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சமாச்சும் டிஃபெண்ட் பண்ணுங்கடா, அப்பதானே நீங்க உருப்படி உங்க சீசன். அது மட்டும் தான் சொல்லி டிஃபெண்ட் எங்களை சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உருப்பிடலாம் அப்படிதான் சொல்ல முடியும். பட் அதுதான் வந்து இது. ஐ திங்க் வி டிஸ்கஸ்ட் ஆல் த கேம்ஸ் ஃபார் த வீக்கெண்ட். எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நம்மளோட கருத்து சொல்லிட்டோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுநைட் அஜய். பேய் வாக்கிங் போற டைம் உனக்கு வந்துடுச்சு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ. அடுத்த இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அஜய். தேங்க்ஸ் லாட் எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.